இனிமே என்கிட்ட உன் வேலையை வச்சுக்காத. என்ன பிங்கு, இவ்வளவு நேரம் எங்க போனே? நான் பக்கத்து ஏரியில மீனை பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தப்ப என் கால் மாட்டிக்கிச்சுங்க. அப்புறம் என்னாச்சு? நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என் காலை எடுக்கவே முடியல. நல்ல வேளையா அந்த ஏரியில இருந்த ஒரு ஆமைதான் என்னை காப்பாத்துச்சுங்க. அப்படியா? நீ அவருக்கு நன்றி சொன்னியா? இல்லையே. என்ன இப்படி சொல்ற? நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது நம்ம கடமை இல்லையா? ஆமாங்க. நன்றியை உடனே சொல்லணும். வா போலாம். சரிங்க. இதோ இவர்தான் என்ன காப்பாத்தினவரு. நண்பா, உங்களைத்தான் நண்பா. என்னையா? ஆமா, என் பேர் டாங்கோ. இவங்க என் மனைவி பிங்கு. ஓ, நீங்களா? என் மனைவியை நீங்க காலையில காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எத்தனையோ பேரை காப்பாத்துறேன். இனிமே நாம நண்பர்கள். என்னென்ன? நீங்க ஏன் நண்பர்களா? உங்களையே உங்களால காப்பாத்திக்க முடியல, நீங்க ஏன் நண்பர்களா இருந்து என்ன செய்ய போறீங்க? மன்னிக்கணும். நாங்க கிளம்புறோம். இங்க கவனிங்க ஆமைகளா, இனிமேலும் தாமதப்படுத்தாம சீக்கிரம் போனாதான் நம்ம சந்ததிகளை காப்பாத்த முடியும். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாளா வாழ்ந்த இடத்த விட்டு போக கஷ்டமா இருக்குப்பா. ஆமா, டிங்கு பையன் எங்க? தோ வந்துட்டேன். டிங்கு, இது வரைக்கும் மழை வராதனால நாம எல்லாரும் இந்த ஏரியை விட்டு போனாதான் உயிர் பொழைக்க முடியும், நம்ம கூட்டத்தையும் காப்பாத்த முடியும். சீக்கிரம் கிளம்புப்பா. என்ன டிங்கு யோசிக்கிற? என்ன இப்படி சொல்றீங்க? 300 வருஷமா வாழ்றீங்க. கோடைக்காலம் மழைக்காலம் இப்படி மாறி மாறி தானே வருது. சில வருஷம் மழை இல்லாம கூட நம்ம வாழலையா? அந்த காலம் மாதிரி எல்லாம் இப்ப இல்லப்பா. மழை எப்ப வரும்னு சொல்லவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? இவன் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். கிளம்புங்க பெரியவரே, போவோம். வாப்பா டிங்கு. அப்ப கிளம்பிட்டீங்க, இனி திரும்பி வரவே மாட்டீங்க. சரி, எல்லாரும் வாங்க. போங்க போங்க. இனி இந்த ஏரி எனக்கும் இந்த மீன்களுக்கும் தான் சொந்தம்.